வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நம்ம ரெடில்ஸில் அதிகாலையிலேயே 1,13,00,000 ரூபாய்க்கு கோல்டு பிஸ்கட் வாங்க போனவங்க போலீஸாரியிடம் சிக்கி இருக்காங்க. என்னமோ காலையிலேயே காஃபிக்கு பிஸ்கட் வாங்க போன மாதிரி சொல்கிறீங்களேன்னு கேட்குற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. அதை பற்றி விவரமாக சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்னை செங்குன்றம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான போலீஸார் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு பாடியநல்லூர் செக் போஸ்ட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ ஆந்திராவிலேருந்து வந்த எய்ச்சர் ரக மினி லாரியில் கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்கள் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த வண்டியை நிறுத்தி சோதனை செஞ்சாங்க. அந்த வண்டியில் அப்படி எதுவும் இல்லை. ஆனால் அதில் வந்த 2 பேர் வச்சுருந்த பேகை செக் பண்ணாங்க. அதில் கட்டுக்கட்டாக 500 ரூபா நோட்டு கட்டு இருந்தது. இது என்ன ஏதுன்னு போலீஸார் விசாரிச்சப்போ அவங்க ஆந்திராவை சேர்ந்த தங்க நகை வியாபாரிகளான பிரவீன் பவன்குமார்னு தெரிய வந்துச்சு. அவங்க சென்னையில் தங்க பிஸ்கட் வாங்கிட்டு போய் அதை தங்களுக்கு வேண்டிய டிசைனில் நகைகளாக செய்து அங்கே விற்பனைக்கு எடுத்துப்பாங்களாம். நகையாக வாங்கிட்டு போனால் டேக்ஸ் எல்லாம் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நகையாக வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அதனால் பிஸ்கட்டாக வாங்கிட்டு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆடி மாதன்றதால போலீஸ் எல்லாம் கூட கோவில் திருவிழா டியூட்டியில் இருப்பாங்க, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்காக தானே இப்படி பணம் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த 1,13,26,000 ரூபாய்க்கான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லாதால அது கணக்கில் வராத ஹவாலா பணமாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் செங்குன்றம் போலீஸார் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம், லாரி, மேற்கண்ட இருவர், அப்புறம் அந்த லாரி டிரைவர் ராம்பாபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் செங்குன்றத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.